வணக்கம், என் பேர் கௌசல்யா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், ரெக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுமணம் செய்யலாமா, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்ற ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து மறுமணம் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து உங்க பார்ட்னர் இறந்து போயிட்டா, அல்லது வந்து அந்த பார்ட்னர் விட்டுட்டு போயிட்டா, அந்த பார்ட்னர் இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிட்டா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்ட்னருக்கு குழந்தை இல்லைன்னா, ஸோ இந்த ரீசன்னால வந்து பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் அப்படின்றது செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருந்தது. இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் குழந்தை இல்லாதனால மறுமணம் செய்து வைக்கிறது இப்போ கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து குழந்தை பெக்கிறதுக்கு இப்போ வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து வந்துடுச்சு இல்லையா. வாடகை இருக்கு, டெஸ்ட் டியூப் பேபி, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இப்போ வந்துட்டதுனால அது ஓரளவுக்கு குறைஞ்சிச்சு. ஸோ அப்போ மீதி இருக்கிற அந்த ரீசன்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வந்து இறந்து போயிடுறது. ஸோ பார்ட்னர் இறந்து போயிடுறதுன்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அவங்க லைஃப்பில் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எதர் வந்து அவங்க வந்து பொண்ணாக இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ இந்த காலத்துலேயே வந்து யாரும் புஷ் பண்ணி உடனே மேரேஜ் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஒரு சிலவங்க வீட்டில் வந்து வைக்கிறாங்க. இதே ஒரு ஆணாக இருந்தாருன்னா உடனே வந்து தவறான வழியில் போயிடக்கூடாது, உனக்கு ஒரு வந்து துணை வேணும், இல்லை வந்து எனக்கு ஒரு வம்சாவளி வேணும், இல்லை ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்துக்க ஆள் வேணும், இப்படின்னு ஏகப்பட்ட ரீசனை சொல்லி வந்து அந்த பர்சனை வந்து மறுமணத்துக்கு புஷ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்வேன்னா, மறுமணம்ன்றது நீங்கள் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்ற காரணத்தினாலையோ, இல்லை மற்றவங்க புஷ் பண்ணுறாங்கன்றத காரணத்தினாலையோ, இல்லை உங்களுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் வேணுன்ற காரணத்தினாலையோ நீங்கள் மறுமணம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் தனியாக இருக்க காரணத்தினால மறுமணம் பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ வர பர்சன் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டோட நான் 100 வருஷம் வரைக்கும் இந்த பூமியில் வாழ்வேன்ற சர்டிஃபிகேட்டோட வரப்போகிறது கிடையாது. அவங்களும் இறந்து போகலாம், அவங்க உங்களுக்கு முன்னாடியும் இறந்து போகலாம், பின்னாடியும் இறந்து போகலாம். ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையிலையும் தனிமை அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்கன்றதுக்காகவோ மற்றவங்க வற்புறுத்துறதுக்காகவோ ஒரு வேலை செய்கிறதுக்காகவே நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த லைஃப் வந்து ஹாப்பியாக அமையாது. பார்ட்னர் இறந்து போயிட்டாங்கன்னா ஜஸ்ட் டேக் 2 to 3 years, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எமோஷ்னலாக வந்து ஹீல் ஆகிருக்க மாட்டீங்க. ஒரு காயம் வந்து ஆறுறதுக்கு முன்னாடி மறுபடியும் அதை நோண்டிட்டு இருந்தால் என்ன ஆகும், அந்த காயம் வந்து டீப்பராக தான் ஆகும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து கண்டிப்பாக எமோஷ்னலாக அதுலேருந்து வெளியே வந்துட்டு எமோஷ்னல் கிளன்சிங்காக நடந்துட்டோன்னே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து உங்களுடைய நியூ பார்ட்னரை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி முடிஞ்சிச்சு. அடுத்து ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்னர் எதர் டிவோர்ஸ்டு சொன்னால் இல்லை டிவோர்ஸ் ஸ்டேஜில் இருக்கவங்க. இப்போ டிவோர்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டோன்ட் இமீடியட்லி ஜம்ப் இன் டு த ரிலேஷன்ஷிப். அதே தான் நானும் சொல்லுவேன். அந்த டிவோர்ஸ் நடக்குதுன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும், நிறைய கசப்பான அனுபவங்கள். கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே சில கசப்பான அனுபவங்கள் வந்து நிறைய நடந்திருக்கும். அதெல்லாம் இமீடியட்டாக ஹீல் ஆயிடாது. அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லெவலில் தான் இருக்கும். ஸோ அப்போ அகெயின் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகளை சந்திச்சு மறுபடியும் வந்து உட்கார்றதுக்கு ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். அதே மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மினிமம் கேப் வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நல்லா எமோஷ்னலாக கிளென்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கு தேர்ட் கேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ், டிவோர்ஸ் ஸ்டேஜில் இருக்க கேஸ். ஏன் வந்து இதை பற்றி நான் சொல்ல நினச்சேன்னா, எனக்கு வர கிளைண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த கேஸ், அதுவும் வந்து லேடிஸ் வந்து நிறையா, ஜென்ஸும் வராங்க பட் லேடிஸ் வந்து நிறையா. என்ன அப்படின்னா, டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே தே ஆர் கமிட்டிங் இன்டு அதர் ரிலேஷன்ஷிப். அதாவது எதர் லவ்ல இருக்கிறதோ, இல்லை வேற ஏதோ ரிலேஷன்ஷிப், இல்லை டேட் பண்ணிட்டு இருக்கிறதோ, அந்த மாதிரி உடனே இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல அந்த கேஸ் ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, இவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கமிட் ஆயிடுறாங்க. அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எமோஷ்னலாக கண்டிப்பாக ஹீல் ஆகியிருக்க மாட்டீங்க. அந்த டைமில் ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுறதுனால யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யார் உங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அவங்க ஹார்ட் வந்து என்ன நினைக்கணும், ஓகே இந்த நபர் ரொம்ப நல்லவர், நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த அவசர முடிவு எடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த டைமில் வந்து எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம கேஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை நான் ஒரு கிளைண்ட் கிட்ட சொன்னப்போ அந்த கிளைண்ட் என்கிட்ட கேட்டாங்க, 10 வருஷம் கேஸ் நடக்குதுன்னா 10 வருஷம் நான் உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, உங்களுடைய இன்டென்ஷன் வந்து பியூராக இருக்குன்னா
நீங்கள் வந்து கிளியராக இருக்கீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான பாதையை காமிக்கும், அடுத்தடுத்த பாதையை. அதனால வந்து 10 வருஷம் வரைக்கும் போகுமா அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு கிரியேட் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து தானாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி அந்த கிளைண்ட் கிட்ட வந்து நான் சொன்னேன். சரி, இப்போ நான் கேஸ் நடக்குது, ஆனால் அந்த டைம் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அது எப்படி எனக்கு அஃபெக்ட் ஆகும்? ஏன்னா நான் கேஸ் போட்டிருக்கதே அந்த பர்சனை பிடிக்கலன்னு தான் நான் கேஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் ஹீல்டு, அவங்கள பற்றி என் லைஃப்பில் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சில கேட்டகரி சில கிளைண்ட் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் பிடிக்காம கேஸ் போட்டிருக்கீங்க, அவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் ஒவ்வொரு தடவை நீங்கள் கேஸ்க்கு போகும்போதும் இட் வில் ட்ரிகர் யுவர் பாஸ்ட் மெமரியை ட்ரிகர் பண்ணும். அதே தான் சொன்னேன், ஒரு காயத்தை நோண்டு என்ன ஆகும், இன்னும் காயமாக தான் ஆகும். ட்ரிகர் பண்ணுவாங்க, நிறைய ட்ராமாஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹையர் வைப்ரேஷனில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்க மாட்டீங்க, லோயர் வைப்ரேஷனில் தான் வைப்ரேட் ஆகிட்டு இருப்பீங்க. அப்போ லோயர் வைப்ரேஷனில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற பர்சன் எப்படி வந்து ஒரு ஹையர் வைப்ரேஷன் எனர்ஜியில் இருப்பாங்க? ஆப்வியஸ்லி தே ஆர் ஃப்ரம் லோயர் வைப்ரேஷன் எனர்ஜி. யூ ஆர் கோயிங் டு see the same demon in different person அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது என்னென்னா, ஒரே விதமான பேயை வேறொரு மனிதருக்குள்ளே பார்க்க போகிறாங்க. அதுதான் ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இப்போ ஒரு நார்மலான ஒரு தெளிவான மனநிலை இருக்கிற பர்சன் வந்து இந்த கேஸே முடியல, மேபி இந்த கேஸ் கோர்ட்டில் வந்து 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு கூட கொடுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி அவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஸோ பார்ட்னர்ஸ் வந்து சேர்ந்து வாழுங்க, நீங்கள் பிரச்சனைன்னு ஃபைல் பண்ண விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சேர்ந்து வாழன்னு கூட இருக்கலாம். ஸோ அந்த முடிவை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கமிட் ஆகுறான்னா அந்த பர்சன் வந்து எப்படி குட்டாக இருப்பான்? உண்மையிலேயே வந்து ஒரு தெளிவான மனநிலை இருக்கிற பர்சன் வந்து அந்த அவுட்புட்டை பற்றி யோசிப்பான். ஏன்னா டிவோர்ஸ் ஆகலை, இது பண்ணல, ஸோ கேஸ் எப்படி வேணாலும் முடியலாம், எப்படி நம்பி கமிட் ஆகுறதுன்னு யோசிப்பான். ஸோ அதை வந்து அந்த பெண்கள் வந்து யோசிக்கணும். பெண்களோ ஆண்களோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ அப்போ அட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணாது, 100% பெனிஃபிட் பண்ணாது. ஸோ வெயிட் ஃபார் சம் டைம், அந்த கேஸ் வந்து போகட்டும். எமோஷ்னலாக உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க, 3 years வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோங்க. எதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை, உங்ககிட்ட எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, உங்களோட இன்னர் க்ரோத் டெவலப்மெண்ட்க்கு என்னென்ன பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலாக என்னென்ன பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹையர் வைப்ரேஷன் எனர்ஜியில் இருக்கிற பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம ஹையர் வைப்ரேஷனில் வைப்ரேட் ஆகணும். அப்போ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம என்னென்ன குவாலிட்டிஸோட ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணோம்னா அதுக்கான குவாலிட்டிஸை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் முன்னாடி சொன்ன கேஸை விட இந்த 3rd ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கேஸில் இருக்க பீப்புள் ஒர்க் பண்ண வேண்டியது லாட். அவங்க நிறையா விஷயங்கள் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு க்ரோத் பண்ணிவிட்டு நீங்கள் ஹையர் எனர்ஜியில் வைப்ரேட் ஆகுறீங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுடைய பாஸ்டில் நடந்த எல்லாரோடையும் மன்னிச்சிட்டிங்க அப்படின்ற கட்டத்துக்கு நீங்கள் வரும்பொழுது தென் யூ ட்ரை டு அட்ராக்ட் அ பார்ட்னர். அப்போ வந்து அந்த வைப்ரேஷனில் இருக்க பார்ட்னரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ மறுமணம் செய்கிறது தவறு கிடையாது. இந்த டாப்பிக்கை நான் எடுத்ததுக்கு காரணம், ஸோ இந்த மாதிரி கேசஸ் நான் பார்க்குறேன், நிறையா லேடிஸ் போய் விழுந்துடுறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அவசரப்பட்ட கேஸ் முடியறதுக்கு முன்னாடி ஷீ கமிட்டட் இன்டு அதர் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அவர் வந்து ஏதோ ஃபாரினில் இருந்திருக்காரு. ஸோ இவங்க வந்து இங்கே இருந்திருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப டீப்பர் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரியாக என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கால் பண்ணுறது கிடையாது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஏற்றுக்க முடியாது, என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்ட்னர் சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவங்க வந்து பயங்கர டிப்ரெஷனில் போயிட்டு மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங்காக வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேபி இந்த வீடியோஸ் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் யாராவது இருக்கவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன். லைஃப்பில் யோசித்து டிசைட் பண்ணுங்கள். லைஃப் பார்ட்னர்ன்றது வந்து நம்ம கூட வரைக்கும் வரப்போகிறோங்க. மறுமணத்துக்கு நான் எதிர்ப்பே தெரிவிக்கல, ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற விதம் வந்து சரியாக இருக்கணும். அதுதான் ஹையர் வைப்ரேஷன் எனர்ஜியில் இருக்கும் போது சூஸ் பண்ணுங்கள். ஈவன் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ஸே இது தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா என்கிட்ட வரும்பொழுது கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை இன்டர்மீடியட் லெவல் பர்சனாக இருப்பாங்க. அப்படி இருந்தும் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து போய் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க.
நம்ம லைஃப்பை வந்து நம்ம பொறுமையாக தான் டிசைட் பண்ணணும். அவசரமாக எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து செய்ய முடியாது. முதல் தடவை நடந்த தப்பு தான் நமக்கு ஒரு பெரிய பாடம். ஸோ அப்போ அதை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணால் செகண்ட் டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகி என்ன பண்ணணும்னா உங்கள் கோலை ரீச் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன் 15th ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட சக்ஸஸ் ஸ்டோரி லிங்க்கும் கீழே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கௌசல்யா. நன்றி.